ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் கொஞ்சம் வந்து திங்ஸ்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷோ பண்ண போகிறேன். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா வந்து ஹஸ்பண்டோட கசின் பிரதருக்கு வந்து மேரேஜ் வந்து நடந்திருந்தது. ஸோ அந்த விலாக்லாம் வந்து அப்படியே 2 days ஒன்ஸ் இல்லைனா டெய்லி அதுமாரி வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நலங்கு விலாக் அண்ட் வந்து மேரேஜ் விலாக்ஸ் அதெல்லாம். ஸோ வந்து மேரேஜ்க்கு அண்ட் ரிசப்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து நான் என்னென்ன ஆக்சசரிஸ் அண்ட் ஸ்கின் கேர்ஸ் அப்புறம் வந்து காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வாங்கினேன் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் காட்ட போகிறேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அடக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கின் கேர் பார்க்கலாம். ஸ்கின் கேரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் மாஸ்க் வாங்கியிருந்தேன். ஃபேஸ் மாஸ்கில் வந்து பயோ கொலாஜன் ரியல் டீப் மாஸ்க் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்குன்னா ஹைட்ரேட்டிங், போர் மினிமைசிங் அண்ட் ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸை நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா வந்து அந்த ஷீட் இருக்கும், மாஸ்க் ஷீட்டு. அந்த ஷீட் எடுத்து அந்த ஃபேஸில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா அதோட டெக்ஸ்சர் வந்து கோகனட், அந்த ஜெல்லி இருக்குல்ல, டெண்டர் கோகனட்டுக்குள்ளே இருக்குமே, அது மாதிரி இருக்கும், நல்லா வந்து வளவலன்ட்டு. ஸோ எடுத்து நம்மளோட ஃபேஸோட ஷேப் மாதிரியே இருக்கும், அந்த ஷேப்பில் வந்து அப்படியே வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ் நல்லா வந்து க்ளீனாக இருக்கணும். இல்லைனா வந்து நம்ம கையில் இருக்க டர்ட்ஸு அப்புறம் வந்து ஸ்கின்னில் இருக்க டர்ட்ஸ்லாம் வந்து அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டு அப்படியே உள்ளே வந்து பெனிட்ரேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கும். அண்ட் வந்து 2 hours to 3 hours வந்து இது பார்த்திங்கன்னா வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து மாறிடும். டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிட்டு அந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து உள்ளே போயிட்டு அப்படியே வந்து நம்மளுக்கு ரியாக்ட் ஆகி அந்த ஸ்கின் வந்து நல்லா வந்து ரேடியண்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்கின்னு நல்லா வந்து க்ளோயிங் கொடுக்கும். எனக்கு வந்து போடும்போது அப்படி தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் தான் இதை யூஸ் பண்ணேன். தென் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஐ மாஸ்க் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சீவீட் ஹைட்ரேட்டிங் சாஃப்ட் ஐ மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சீவீட். ஸோ பேக்கிங் வந்து உங்களுக்கு வந்து இப்படி வரும். உள்ளே பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கும் அந்த ஐ மாஸ்க் எடுக்கிறதுக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய வந்து உள்ளே இருக்கும். எத்தனை இருக்குன்னு இதில் தெரியல. 60 பீசஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 2 ஐஸ்க்குமே சேர்த்து. ஸோ டோட்டலி வந்து 120 பீசஸ் வந்துருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நல்லா வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வரும் இந்த சிஸ்டம்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதுக்கு வந்து போடுறதுக்காக ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் டைமில் வந்து சரி ஐ டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இதையும் நான் காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணல, ஜஸ்ட் அந்த ஷீட் மட்டும் காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 ஷீட்ஸ் வந்து வருது. இது ஒரு காம்போவாக வரும். நான் எல்லாமே வந்து லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் இருக்குள்ள. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கோகனட் ஜில்லி மாதிரி நமக்கு வந்து அந்த கொலாஜன் ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சசரிஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஆக்சசரிஸில் பார்த்திங்கன்னா வந்து மேரேஜுக்குன்னு சொல்லிட்டு 2 நெக்லஸ் செட் வாங்கியிருந்தேன். மினிமல் தான். ஸோ வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ இது ஒன்று, இந்த ஸ்டோன் வச்சு அப்புறம் வந்து கோல்ட் பிளேட்டட் வச்சு பார்த்திங்கன்னா இது குட்டி குட்டி இயரிங்ஸோட 2 இயரிங்ஸோடு வந்துடும். இது கூட வந்து பேர் பண்ண 2 இயரிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது 2ம்
நான் போடும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரொம்ப எலிகண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வாங்கியிருந்தேன். நான் சவுகார்பேட் போகும்போது இந்த மாட்டல் வாங்கியிருந்தேன். ஸோ இப்படி மாட்டுற மாதிரி, ஸோ மேரேஜுக்கு வந்து மாட்டெல்லாம் போட்டு அழகாக வந்து ரெடி ஆகிருந்தேன். ஸோ வந்து இது ரெண்டும். அண்ட் இன்னொரு செட்டு ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ அது எங்கே வச்சேன்னு தெரியல, நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இயரிங் பார்த்துடலாம். இந்த இயரிங் வந்து ரிசப்ஷனுக்கு லெஹங்காவுக்கு போடுறதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். பிங்க் கலர் இயரிங். ஸோ இதுதான் இயரிங் வந்து இப்படி இருக்கும். லெஹங்கா போட்டுட்டு போட்டால் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஈவினிங் வந்து கெட் ரெடி வித் மீ வீடியோ வந்து எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அப்போ வந்து போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து சூப்பராக இருக்குது. ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியான ரேட் தான். ஆனால் வந்து அதோட ஃபினிஷிங் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இயரிங் ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹிப் செயின் வந்து 2 வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து சாரீக்கு ஒன்று வாங்கினேன், அண்ட் வந்து லெஹங்காக்கு ஒன்று வாங்கினேன். ஒன்று பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், பேர்ல் வச்சா மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து லைனாக அது மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வந்துட்டு கீழே வந்து பேர்ல் வந்து ஹேங் ஆகுற மாதிரி. நான் வந்து சாரீ ட்ரேப் பண்ணிவிட்டு இது வந்து ஹிப் செயின் வந்து போட்டிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த சாரீக்கு நல்ல ஒரு சூப்பர் லுக்காக இருந்துச்சு. நல்லாவே லாங்காக இருக்குது. நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ நம்ம ஹிப்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சைஸ் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே செம்ம லாங்காக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது ஒன்று. அண்ட் தென் இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொன்னால, ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து ரெண்டுமே மினிமலாக தான் எடுத்தேன். ரொம்ப வந்து திக்காக எடுக்கல, ரொம்ப கிராண்டெல்லாம் எடுக்கல. ஸோ வந்து செட் ஆகலைன்னா ஸோ அதனால தான். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டு வரும், ஃபுல்லாகவே கோல்டு கலர் வரும். அந்த குட்டி குட்டி ஃப்ளோரல் டிசைன்ஸ் மாதிரி கிட்ட 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 கொடுத்துருக்காங்க அழகாக, குட்டி குட்டி ஃப்ளோரல் டிசைன்ஸ். இது பார்த்திங்கன்னா வந்து இதுவும் வந்து செயின் நல்லா பெருசாக இருக்குது. நம்ம ஹிப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். தெரியுதான்னு தெரியல, ரொம்ப மினிமலாக இருக்கும். நம்ம வியர் பண்ணால் வந்து இப்படி இன்விசிபிள் செயின் மாதிரி இருக்கும்ல, பிடிச்சிருந்தது. இன்னும் இதை வந்து வியர் பண்ணலை, ஈவினிங் தான் வியர் பண்ண போகிறேன். வியர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நான். அண்ட் தென் இன்னொன்று, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன், வந்து வச்சதே இல்லை நான். இது வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா ஃபால்ஸ் நெயில்ஸ் தான் வைக்க போகிறேன். ஸோ இதுவும் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு இதோட டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா கிளாஸியாக இருந்துச்சு, சிம்பிளாக இருந்துச்சு. மோஸ்ட்லி சிம்பிள் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இது வாங்கியிருந்தேன். ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ். இதில் பார்த்திங்கன்னா 1 minute நெயில் டிப்புன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் 1 minute ஆன் நெயில் டிப் அப்படின்னு சொல்லிட்டு 24 ரீயூசபிள் நெயில்ஸ்ன்னு கீழே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 fingers தானே இருக்குது, அப்போ எக்ஸாக்டாக 10 தான் தருவாங்க அப்படிலாம் இல்லை. இதில் வந்து 24 ரீயூசபிள் நெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி ரீயூஸும் பண்ணிக்கலாம். 24 பீசஸ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க, 24 நெயில்ஸு. ஸோ வந்து நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து வேறு ஷேப் வந்து நம்மளோட நெயில்ஸ்க்கு இருந்தாலும் நம்ம மாற்றி மாற்றி வச்சு நம்ம நெயில்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும் அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. என்னோட லெஹங்கா கலர் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வரும். எக்ஸாக்ட் பிங்க் கலர் இல்லை, அந்த ஆனியன் பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஆனியன் பிங்க் கலர், அந்த கலர் வரும். ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வாங்கினேன். தெரியுதா? ஸோ இந்த கலர் தான். அந்த டிப்பில் வந்து கோல்டு கலர் வந்து ஒரு லைனிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் அதை வச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதுலேயே வந்து அந்த ஸ்டிக் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வச்சதில்லை. நானும் வந்து வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணி தான் வந்து வைக்க போகிறேன். எப்படி இருக்க போதுன்னு தெரியல என்னோடய ஹேண்ட்ஸ்க்கு. அண்ட் வந்து இது மாதிரி வந்து அந்த ஷேப் நெயில்ஸ் வந்து ஷேப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அண்டு ஃபினிஷிங்லாம் பார்க்குறதுக்கு வச்சுட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம 2000 3000 கொடுத்து நெயில்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து சீப்பாகவே கிடைக்குது 200 300. ஸோ வந்து இனி அக்கேஷன்ஸ் ஏன்னா எமர்ஜென்சி அது மாதிரி நம்ம வைக்கணுன்னா கூட ஆர்டர் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய நைக்கா பாக்ஸ் தான். இதில் கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் காலி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து முன்னாடி ஆர்டர் போட்டிருந்தேன். பட் ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு. ஆனால் மேரேஜ்க்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தேவைப்பட வேண்டியது இருந்துச்சு, யூஸ் பண்ண வேண்டியது. ஆனால் வந்து யூஸ் பண்ண முடியல. சரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் ஓகேவா தான் நல்லாவே வந்துருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக சட்டிலாக தான் வந்து போட்டிருந்தேன் மேரேஜ்க்கு. ஸோ வந்து ரிசப்ஷனுக்காச்சும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ என்னென்னு பார்க்கலான்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஷ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா வந்து இன்சைட்டோட பிராண்டோட ப்ளஷ், இன்சைட் ப்ளஷ், இன்சைட் மேக்கப் எசென்ஷியல்ஸ். பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து அந்த கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க 05 ஸ்ட்ராபெரி சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். நல்லா வந்து அழகாக நல்லா ரவுண்டாக க்யூட்டாக இருக்குது குட்டியாக. இது 150 130 என்னமோ சம்திங் அந்த ப்ரைஸ் தான். இது ரொம்பலாம் வந்து ப்ரைஸ் இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து நமக்கு வந்து இப்படி தான் இருக்குது. ஸ்மெல்லும் வந்து நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் அந்த ஸ்மெல் வந்து தருது. ஸோ இது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு மேக்கப் வீடியோ வந்து நான் போடுவேன், ரிசப்ஷன் மேக்கப் வீடியோ. நான் அதில் வந்து ஷோ பண்ணுறேன். இது வந்து இந்த டிண்ட் அண்ட் எப்படி இருக்குது, அதோட டெக்ஸ்சர்லாம் எப்படி இருக்குது, ஸ்கின்ல அப்ளை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. தென் எனக்கு பிடிச்சது வந்து இப்போலாம் ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர்னால் மோஸ்ட்லி இப்போலாம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா வந்து டெய்லி ஆஃபீஸ்க்கெலாம் வந்து ஹைலைட்டர் போட்டு போக முடியாதுல்ல. ப்ளஷ்ஷும் வந்து இப்போ எப்போயாச்சும் தான் வந்து எனி அக்கேஷன்ஸ் அது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரி தான் வந்து போடுறது. ஸோ வந்து யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா எங்கிட்டையும் இல்லை. அதனால் சரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹைலைட்டர் வந்து எதுக்குன்னா, இங்கே இருக்க நம்மளோட ஸ்கின் போன்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டும். அண்ட் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது நல்லா வந்து க்ளோயிங்காக இருக்கும் நம்மளோட இந்த போன்ஸ் இருக்க பிளேஸ்லாம். நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து அழகாக யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே பிரைட்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து என்ன ஷேட்னா 06 காஸ்மிக் பவர்ன்றது வந்து வாங்கியிருக்கேன். 06 காஸ்மிக் பவர்ன்றது ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. தெரியுதா அந்த ஷைன்? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷைன் இல்லை இந்த கையில், ஆனால் இதில் தேய்ச்சோடனே அந்த ஷைன் தெரியுதுல்ல. ஸோ அதுக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நிறைய நான் இது மாதிரி வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் வந்து அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமே எக்ஸ்பைரி ஆகிடுச்சா. ஸோ நிறைய வந்து வாங்காமையே வச்சுருந்தேன். ஸோ இந்த டைம் வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன்.
ஸோ யா ஹைலைட்டர். தென் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸர் ஒன்று வாங்கியிருந்தேன். மேக்கப் ஃபிக்ஸர் வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும்ல, மேக்கப்லாம் போட்டுட்டு அது மேலே மேக்கப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து அடிக்கிறது. ஸோ இந்த பேக்கேஜே மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு. ஆலோவேரா வித் விட்டமின் இ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 70 ml இது. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 250 200 சம்திங் அந்த ப்ரைஸில் தான் இருக்கும். அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். இதுவும் இந்த மாதிரி பிளாக் கலரில் வந்து நீங்கள் நைக்காவில் போய் வந்து சர்ச் பண்ணாலே தெரியும். பிளாக் கலரில் இந்த மாதிரி வந்து ஸ்விஸ் பியூட்டி மேக்கப் ஃபிக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஆஃப்டர் மேக்கப்லாம் முடிச்சுட்டு அது செட் பண்ணுறதுக்காக அடிக்கிறதுக்கு. அண்ட் தென் முக்கியமானது எனக்கு ரொம்ப தேவைப்படுறது இது இன்சைட்டோட ப்ரைமர் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 3-in-1 ப்ரைமர் தெரியுதா? இன்சைட்டோட ப்ரைமர் இது 3-in-1 ப்ரைமர். இதில் வந்து ப்ரைம்ஸ் ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் மாய்ஸ்சரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாங் லாஸ்டிங்னு போட்டிருக்காங்க. ஆயில் ஃப்ரீனும் போட்டிருக்காங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி போர்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ மேக்கப் போட்டாலும் அந்த போர்ஸ் வந்து அப்படியே வந்து தெரியும். ப்ரைமர் போட்டால் அந்த போர்ஸ்லாம் வந்து நல்லா அந்த அப்படியே ப்ரைம் பண்ணி நல்லா வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் மெயின்லி நான் வாங்கினேன். ஃபோட்டோஸ்க்காச்சும் இந்த டைம் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 30 ml தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கு. ஆனால் வந்து அந்த நைக்கா சைட் போனீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பேக்கேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைஸில் தான் இருக்கும் 30 ml குட்டியாக. ஸோ எனி அக்கேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி நீங்கள் குட்டியாகவே வாங்கி வச்சுக்கலாம். எப்போயாச்சும் தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பெருசாக வாங்கி வச்சுட்டு அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுட்ருக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி குட்டியாக வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன். இது வந்து கன்சீலர். இதுவும் வந்து இன்சைட்டோட பிராண்ட் தான். இன்சைட்டோட ப்ரோ கன்சீலர் பேலட். இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஷேடு மட்டும் கரெக்டாக என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ அது வந்து காலி ஆகிடுச்சு. அதில் மற்றதெல்லாம் வந்து இருக்குது பார்த்திங்கன்னா. இதுலேயே வந்து கன்சீலர், கலர் கரெக்டர், அப்புறம் வந்து ஆரஞ்ச், கான்டூர், இது வந்து 3மே வந்து கலந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது 2 தான் வந்து ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து இன்னொன்று ஒன்று யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஆரஞ்ச் கலரில் இருக்குல்ல, அந்த கலர் கரெக்டர் தான் யூஸ் பண்ணுவேன். கண்ணு கீழே வந்து ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் வருமா சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால. டார்க் சர்க்கிள்ஸ் மறைக்கிறதுக்கு மெயினாக வந்து நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுவேன். ஆஃபீஸ் வந்து போனேன்னா, சப்போஸ் டெய்லி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் அந்த ஆரஞ்ச் வந்து கலர் கரெக்டர் போட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கன்சீல் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்பவே தேவைப்படும் இது. ஸோ ஓப்பன் பண்ணால் அப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு 4-5 இயர்ஸ் மேலே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்ம ப்ராடக்ட் இது. ரொம்ப அஃபோர்டபுள் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். ஆனால் வந்து இதோட ஒர்க்லாம் ரொம்ப செம்ம ஒர்த்தாக இருக்கும். அண்ட் வந்து கன்சீலர் மோஸ்ட்லி வந்து ஆஃபீஸ் போகும்போது ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த கன்சீலர் வச்சு என்னோடய மேக்கப் ஃபுல்லாகவே அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா கான்டூர், அந்த டார்க் ஷேட் ஒன்று இருக்கும். அதை வச்சு நம்ம ஃபேஸ் வந்து நம்ம கான்டூரும் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பேலட்டே போதும். செம்ம யூஸ்ஃபுல்லான பேலட் இது. மல்டி பர்பஸ் நமக்கு எனக்கு ரொம்ப தேவைப்படும் இது. ஸோ அவ்வளோதான். எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நான் உங்ககிட்ட ஷோ பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்லாம் வந்து வேணும்னா சொல்லுங்கள். நான் கீழே வந்து டேக் பண்ணுறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.